மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து பதவி விலகல் கடிதம் வழங்கியதால் பரபரப்பு. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தனர். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். தாவேகாவில் இணைந்த ராஜினாமா எம்எல்ஏக்களுக்கு உடனடியாக வழங்கப்பட்ட உறுப்பினர் அட்டை. மரகதம் குமரவேல், சத்யபாமா உள்ளிட்டோருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வாழ்த்து. மதுராந்தகம், மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 3 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. விதிகளுக்கு உட்பட்டு 3 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தாவேகாவில் இணைந்திருப்பது 100% குதிரை பேரம் என்று அதிமுக எம்பி இன்பதுரை கண்டனம். ராஜினாமாவை ஏற்கும் முன்னரே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கட்சியில் இணைப்பது, மின்னல் வேகத்தில் உறுப்பினர் அட்டை வழங்குவது திட்டமிட்டவை என்றும் காட்டம். அதிமுக 3 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு சென்றிருப்பது தவறான முன்னுதாரணம். இது நல்லதல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசம். சி.வி. சண்முகம் அணியில் இருந்து வெளியேறிய அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் இபிஎஸ்க்கு ஆதரவு. வரும் காலத்தில் 5 பேரும் இபிஎஸ் தலைமையில் செயல்படுவதாக கூறி சபாநாயகரை சந்தித்து கடிதம் வழங்கியதாக பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களின் பலம் 27ஆக அதிகரிப்பு. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களின் பலம் 17ஆக குறைந்தது. தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் சி.வி. சண்முகம் தரப்பு திடீர் சந்திப்பு. சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் 5 இபிஎஸ் அணிக்கு மாறிய நிலையில் அடுத்தடுத்து பரபரப்பு. மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு தடை கோரிய மறுசீராய்வு மனு தள்ளுபடியான சூழலில் முதலமைச்சர் ஆலோசனை. மேகதாது விவகாரத்தில் சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுத்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். டெல்லியில் நாளை காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம். ஹாரங்கி அணையின் நீர்த்தேக்கம் தொடர்பான வழக்குகள் குறித்து நாளை நடக்கும் ஆலோசனையில் விவாதம் என தகவல். காவிரி ஆற்றில் புதிய அணைகள் கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. காவிரி என்பது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி ஒருதலைபட்சமாக அணை கட்ட முயல்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் பதிவு. கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதுடன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவும் தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் குஷ்பு சந்திப்பு. சின்னத்திரை தொலைக்காட்சி மன்றமான ஸ்டெப்ஸ் அமைப்பின் நிர்வாகிகளும் சந்தித்து வாழ்த்து. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்தில் உள்துறை செயலாளர், தலைமை செயலாளர் ஆகியோரிடம் கருத்துக்கள் கேட்பு.
கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு. சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமை செயலர், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அதிரடி. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார்? இது தமிழ்நாடா, உத்தரப்பிரதேசமா என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை நாளை மறுநாள் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தகவல். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளில் காவல்துறை மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. மதுரையில் தென்மண்டல ஐஜி விஜயேந்திரா பிதாரி பேட்டி. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயில் காரணமாக தேதி மாற்றப்பட வாய்ப்பு. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காலை உணவு திட்டம் தொடரும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. காலை உணவு தரமாக இல்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தென்காசி மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 18 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூட வேண்டும். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டி.கே. பிரபு அதிரடி உத்தரவு. மணல் ஜல்லி விற்பனையில் விதிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு உத்தரவு. வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கான மணல் ஜல்லிகளை மட்டுமே ஏற்றி செல்ல வேண்டும். மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. முதலமைச்சர் விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய நெல்லையைச் சேர்ந்த என்ஜினியர் கைது. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாளையங்கோட்டை போலீசார் நடவடிக்கை. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏற்கனவே சிலிண்டர் விலை உயர்வால் அவதிப்பட்டு வரும் மக்களின் சுமையை முழுமையாக குறைக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். சென்னையின் முக்கிய பகுதியான தீநகர், கே நகர், சாலைக்கிராமம், விருகம்பாக்கம், திருவேற்காடு, ஐயப்பன்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மின் தடை. பராமரிப்பு பணி காரணமாக காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மின்வாரியம் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சுக்கம்பாளையத்தில் காலி குடங்களுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல். கடந்த 20 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்று குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 4 சுற்றுலா தலங்களுக்கு கட்டணம் ரத்து. இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை 4 சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று அறிவிப்பு. பக்ரீத், சுப முகூர்த்தம் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு நாளை முதல் 5 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்தில் இருந்து தமிழகம் முழுவதும் சுமார் 3000 பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,18,240 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 14,780 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.